கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்று தாவீது தன் மகன் சாலமோனை பார்த்து சொல்கிறார். தாவீது தன் இருதயத்திலே தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். ஆனால் தேவன் சொன்னார், நீ அதை கட்ட வேண்டாம், உன் குமாரன் எனக்கு வேண்டிய ஆலயத்தை கட்டுவான் என்று வாக்கு பண்ணியிருந்தார். அதனால்தான் தாவீது தன் குமாரனை பார்த்து, என் சிறுமையிலே தேவாலயத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட்டேன். ஆகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்று தேவாலயத்தை கட்டுவதற்கு அவனை நினைப்பூட்டு கொண்டே இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை நினைக்கிறோம். நாம் நினைத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு வாய்ப்பதில்லை. ஏனென்றால் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் பெரியவைகள். நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதை நினைத்தாரோ, எதை நிர்ணயித்தாரோ அந்த காரியத்தை அதினதின் காலங்களிலே செவ்வையாக செய்ய அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சித்தத்தோடு கர்த்தருக்கு பயந்து நாம் காரியத்தை நடப்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவர். ஆகவே நீங்கள் கலங்காதபடி உங்கள் காரியங்களை தெய்வ சித்தத்தோடு கூட தைரியமாய் எழும்பி செய்யுங்கள். அது உங்கள் குடும்ப காரியங்களாக இருக்கலாம், படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், தனிப்பட்ட காரியங்களாக இருக்கலாம். உங்கள் வாஞ்சைகள் எதுவாய் இருந்தாலும் அதை கர்த்தரின் துணையோடு கூட தைரியமாய் செய்ய நீங்கள் பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட காரியங்களை யாராலுமோ செய்ய நினைத்து தோற்று போயிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் தேவன் உங்களை கொண்டு செய்ய முன்குறித்ததை உங்களை கொண்டே செய்ய அவர் வல்லமையுள்ளவர். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்திலே இருக்க கடவுது, எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்கு பயந்து செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ண போதுமானவர். 1 சாமுவேல் 18:5 கர்த்தருக்கு பயந்து காரியத்தை புத்தியாய் நடப்பிப்பதற்கு சவுல் அவர் தாவீதை யுத்த மனுஷர் மேலே அதிகாரியாக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தேவனுக்கு பயந்து செய்யும் பொழுது தேவன் அநேகத்தின் மேலே தேவன் நம்மை அதிகாரியாக மாற்றுகிறார். ஒருவேளை முன்பு பிரகாசித்த நீங்கள் இடையில் ஏற்பட்ட நெருக்கங்களையும் இழப்புகளையும் நினைத்து சோர்ந்து போயிருப்பீர்களாயின் முந்தின நாட்களிலும் பூர்வ நாட்களிலும் எழும்பினபடி எழும்புங்கள், பலன் கொள்ளுங்கள், காரியத்தை நடப்பியுங்கள் என்று கர்த்தர் ஏசாயா 51:9 சொல்லுகிறார். ஆகவே தான் நியாயாதிபதிகளிலே நாம் வாசித்து பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்திலே கிதியோனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ எழும்பி போ என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், நான் மிகவும் எளியவன், எல்லாரிலும் சிறியவன் என்று அநேக காரியங்களை சொன்னாலும் தேவன் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று சொல்லுகிறார். இப்படி தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாவற்றையும் முறியடித்து தேவன் நமக்கு ஜெயத்தை தர போதுமானவர். ஆகவே தைரியமாய் எழும்பி காரியத்தை நடப்பியுங்கள். இந்த நாளிலே உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும்படியாய் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்ற வேத வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் நெடுங்காலமாய் செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே கைகூடி வர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்கள் உம்மை நம்பி உமக்கு பயந்து தைரியமாய் தங்கள் காரியத்தை நடப்பிப்பார்களாக. அனுகூலமான வழிகளை கர்த்தர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். மனுஷர் கண்ணில் தயவும் கர்த்தருடைய கண்களிலே இரக்கத்தையும் கிருபையும் கட்டளையிடுவீராக. கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் செய்ய ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம், மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.